ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமேசான்லேருந்து இந்த மந்தோட லாஸ்ட் ஹால் வீடியோ மந்த்லி வந்து 4 வீடியோ வந்து ரிவ்யூ பர்பஸ்க்காக வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியே 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அமேசானில் வந்து மினிமம் 40% ஆஃப் வந்து போய்ட்டுருக்கு. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து அப் டு 5% வரைக்கும் ஆஃபும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு செக்குடு குர்த்தி வந்து எடுத்திருந்தேன். ஸ்ட்ரெயிட் குர்த்தி சைட் கட்டோடு வரும். காட்டன், பியூர் காட்டன், ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே. மேக்ஸ் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே 3/4 ஸ்லீவ்னா எல் சைஸ் தான் ஆர்டர் போடுவேன். இந்த டைம் அது மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஆனால் எல் சைஸ்க்கு பதிலாக எம் சைஸ் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. எம் சைஸ் வந்து போட்டு பார்த்தேன். எனக்கு சைஸ் வந்து எதுவும் பிரச்சனைலாம் ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் கொஞ்சம் டைட்டாக போட்டோம் அப்படின்னாவே தொப்பை தெரியும்ல, அதனால நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணேன். அமேசானில் வந்து நம்ம வாங்கினதுக்கப்புறம் சைஸில் ஏதாவது இஷ்யூ, ப்ராடக்ட்டில் வந்து குவாலிட்டி இஷ்யூ அப்படின்னா கூட வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிட்டன் அண்ட் ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி காட்டின அந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 549 ரூபா எம்ஆர்பி ப்ரைஸ். பட் ஆஃபரில் வந்து 518 ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பிராண்டில் தான் நான் எடுத்திருந்தேன். இது எல் சைஸ் தான் நான் ஆர்டர் போட்டேன். எல் சைஸே வந்துருச்சு. பர்பிள் கலர் குர்த்தி வந்து எடுத்திருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து 599 ரூபா. பட் ஆஃபரில் 568 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருந்தது. ரயான் மெட்டீரியல், லாங் ஸ்லீவ், எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து ஜஸ்ட் போர்ஷன் கிட்ட அந்த நெக் கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பர்பிளில் ஒயிட் காம்பினேஷனில் சென்டராக அந்த பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது சும்மா டிசைன் தான். ஃபஸ்ட் பட்டன் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வியர் பண்ணுற டைமில் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சைடு மட்டும் வந்து பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் பர்பிள் ஃப்ரண்ட் அண்ட் பேக். பார்டரில் மட்டும்தான் அந்த ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து வந்திருக்கு. ஜஸ்ட் போர்ஷனில் அந்த பட்டன்ஸ் எல்லாமே சும்மா டிசைன் தான். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பட்டன் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் மேக்ஸ் பிராண்ட்லேருந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் காட்டியிருந்த அந்த ஒயிட் கலர் கோல்டன் பிரிண்ட் பார்டரில் வரும்னா அந்த லெகின் தான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் கலர் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க குர்த்தியில். அடுத்தது வந்து சோச் பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து குர்த்தி ட்ரை பண்ணலான்னு எடுத்திருந்தேன். மெயின் ரீசன் வந்து இதோட ஸ்லீவ் தான். ஹாஃப் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பிக்கில் பார்த்தப்பே. சரி ஓகே இதை தானே நம்ம தேடிட்டு இருந்தோம். ரெகுலர் வியருக்கு ஹாஃப் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளான குர்த்திஸ் இருந்துச்சுன்னா நம்ம பாப்பா ஸ்கூலில் விட போகிறதுக்கு ரிட்டன் அழைக்க போகிறப்பெல்லாம் போவோம்ல, அப்போல்லாம் வியர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த குர்த்தி எடுத்திருந்தேன். மைல்டான எல்லோவில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ஒரு மாதிரி க்ரீனாக அது ப்ளூவாக தெரில, அந்த மாதிரி ஒரு கலர் காம்போவில் வந்து வந்துருந்தது. இதுலேயுமே ஃபஸ்ட் பட்டன் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் நெக் போர்ஷனில் வர பட்டன்ஸில் மற்றெல்லாம் டிசைன் தான். எப்போவுமே நார்மலாக இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் எடுக்கிறப்ப இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பேக்கெட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுல, அதனால் இதுலேயும் பேக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சைடு வந்து பேக்கெட் இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து 499 தான் எப்போவுமே நார்மலாக இருக்கும். சில நேரம் ஆஃபரில் கண்டிப்பாக குறையும்ல, அது மாதிரி இது வந்து 474க்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகிருந்தது. அந்த டைமில் தான் வந்து எடுத்திருந்தேன். பியூர் ரயான் மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டாக இருந்தது. காஃப் லென்த் வரைக்கும் வர மாதிரியான ஒரு ரெகுலர் வியர் குர்த்தி. என்கிட்ட வந்து ஏற்கனவே ஆர்லியா பிராண்டில் ஒரு லைட் பிங்க் கலர் லெகின் இருந்தது. அதை வந்து சும்மாவே வச்சுருந்தேன். ஏன்னா அது கூட மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்கிட்ட குர்த்திஸ். அது ஏற்கனவே நம்ம வச்சுருந்த குர்த்தி அதோடது வந்து டேமேஜ் ஆகிட்டு அதோட லெகின் மட்டும் நல்லா இருக்கேன்னு வச்சுருந்தேன். அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த குர்த்தி எடுத்திருந்தேன். அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா லெக்கினுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காகவே எடுத்த குர்த்தி தான் இதுவுமே. ஏன்னா சும்மா ஒரு சில லெகின்ஸ்லாம் வச்சுருக்கோம், நல்லா இருக்க குவாலிட்டி, அதை சும்மா அப்படியே வச்சுக்கிட்டே இருந்து அது துணி வந்து இது போய் கிழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு ஒரு குர்த்தியை வந்து வாங்கிட்டு மேட்ச் பண்ணி கொஞ்சம் ரெகுலர் வியருக்கு போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதுவும் எடுத்திருந்தேன். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நான் பார்த்துருந்துருப்பீங்க, ஆர்லியா பிராண்ட்லேருந்து ஒரு குர்த்தி எடுத்து காட்டியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அகைன் வந்து ஆர்லியா பிராண்ட்லேயே ஒரு குர்த்தி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அடுத்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்டில் வந்து ஆர்லியா பிராண்ட் வந்து ஆட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து 2 குர்த்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு லைட் பிங்க் கலர் குர்த்தி. இதுமாரி ரெகுலர் வியருக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். சைட் கட் இருக்க மாதிரி நார்மல் 3/4 ஸ்லீவ் ரவுண்ட் நெக் அந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான். சைடில் வந்து இதில் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஸ்கோஸ் ரயான் மெட்டீரியலில் எல் சைஸ் தான் இதுவுமே நான் எடுத்திருந்தேன். அடுத்தடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல் சைஸில் எடுத்தாவே கரெக்டாக இருக்குது. 3/4 ஸ்லீவ்னா சில நேரம் தான் வந்து ஏதாவது ஒரு பிராண்டில் எல் சைஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எப்போவுமே எல் சைஸ் வந்து எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக டெய்லி யூஸ்க்கு வந்து போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 552 ரூபா.
ஏற்கனவே என்கிட்ட ஒரு மஸ்டர்ட் கலர் லெகின் இருந்தது, அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த குர்த்தி எடுத்தேன். பிக்கில் வந்து பார்த்தப்பே தெரிஞ்சுது, அந்த லைன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ கலரில் வர மாதிரியும் ப்ளூ காம்போவில் வந்து பிக் இருந்தது. சரி ஓகே, 2 குர்த்திலையுமே அந்த ப்ளூ இருந்தது, ஏதாவது செட் ஆகுனா கூட அகெயின் ஒரு ப்ளூ கலரில் லெகின் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு பிக்கில் வந்து ஒரு ஒயிட் கலர் குர்த்தி பேண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுதான் எனக்கு பார்க்குறப்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது. மனசு வந்து ஏதோ செட் ஆகலை அப்படின்னே தோணிக்கிட்டு இருந்ததுனால அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் குர்த்தி பேண்ட்டையும் வந்து ஆர்டர் போட்டாச்சு. பிபா பிராண்ட்லேருந்து தான் எடுத்திருந்தேன். குர்த்தி பேண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோகலஸ் பிராண்டில் எடுத்து ட்ரை பண்ணோம்ல, அது எனக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது, வியர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. அதனால் இன்னொரு ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டேன்னா இன்னும் 2-3 குர்த்திஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம்ல அப்படின்ட்டு எடுத்தேன். இதில் வந்து ஒயிட்டு ரெண்டு கலர் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அந்த லேஸ் ஒர்க் மாதிரி கீழே வருதுல்ல, அந்த டிசைனுக்காக தான் வந்து நான் இந்த பேண்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது நார்மல் பேண்ட்டு தான், ஹிப்பில் வந்து நம்ம நாடா வந்து இழுத்து கட்டிக்கிற மாதிரி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் தின்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்தது. ஏன்னா பியூர் காட்டனில், அதுவும் ஒயிட் கலர் தான், கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்க தானே செய்யும், அதனால் ரொம்ப தின்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 899 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருந்தது. அமேசானில் எப்போவுமே ப்ரைஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எப்போ ஆஃபரில் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அந்த டைமில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எப்படி ஆஃபர் செக் பண்ணுறதுன்றதை லாஸ்ட் வீடியோவில் ஹால் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஸ்கைபேக்ஸ் பிராண்ட்லேருந்து 17 லிட்டர் ஸ்டோரேஜ் வேல்யூம் இருக்கிற மாதிரியான ஒரு பேகு. இது கிஃப்டிங் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். இதுலேயுமே 3 கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு, ப்ளூ, ஆலிவ் க்ரீன், எல்லோ. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருந்தது. ப்ளூ வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள்னு எனக்கு தோணுச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். 389 ரூபாய்க்கு வந்து கிடச்சிது. சின்ன பையனுக்கு வந்து நான் இதை பர்த்டே கிஃப்டாக கொடுத்துருந்தேன். அவங்க பொண்ணு தான், ஆனால் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கா. லைட் ப்ளூ கலர்ன்றதுனால சீக்கிரமாகவே வந்து அழுக்காகுதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா சீக்கிரமாக கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆலிவ் க்ரீன்லாம் அந்த மாதிரி தெரியாதுன்னு நினைக்கிறேன். கலர்ஸ் வராக செக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொலிமோ பிராண்ட்லேருந்து ஒரு 2 நைட்டி, க்ரீன் அண்ட் ப்ளூ சேம் கலர். ஏற்கனவே வந்து ஒரு லைட் பிங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதே டிசைன், அதே ஃப்ளாரல் டிசைன், எதுவுமே மாற்றம் இல்லை. அதில் இருக்க அந்த லேஸ்லேருந்து குவாலிட்டி, காட்டன், சைஸ் மட்டும் வேறு. முன்னாடி வந்து நான் வாங்கியிருந்தது எனக்காக வாங்கியிருந்தேன், எல் சைஸ் எடுத்தேன். எனக்கு வந்து எல் கொஞ்சம் பெருசாக இருந்தது. சரி எம் சைஸ் எடுத்து அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 எடுத்தால் அவங்களுக்கு எம் சைஸே வந்து பெருசாக இருக்குது. சரி ஓகே, நல்லா இருக்குது குவாலிட்டி, எம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றனால நான் ரிட்டன் பண்ணிக்கல. நான் வந்து வச்சுட்டு இப்போ இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி எங்கே நைட்டிக்கு அடிக்ட் ஆகிடுவோமோ அப்படின்னு தோணவும் செய்யுது. இருந்தாலும் ஓகே, பிடிச்சிருக்க, கொஞ்ச நாள் திருப்பி போடலான்னு சொல்லிட்டு இந்த நைட்டியை வந்து வாங்கி வச்சுருக்கேன். வீட்டில் வந்து இப்போ ரெகுலராக வந்து 2-3 நைட்டி இருக்கிறனால அடிக்கடி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். விலாக் எடுக்கிறப்ப நைட்டியில் இருந்தேன்னா அவ்வளோ சீக்கிரம் நான் அப்பியர் ஆக மாட்டேன், பேக்ரவுண்ட் மட்டும் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டேன், அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு தான் அப்லோட் பண்ணேன். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த நைட்டி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் திருப்தியாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நைட்டியில் வந்தால் எல்லா நேரமும் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படின்லாம் நம்பிட முடியாது. சில நேரம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரும். அதுக்காக தான் வந்து நைட்டியை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறது. மோஸ்ட்லி நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டி தான் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் அப்படின்னா வந்து எனக்கு நைட்டி வேணாம், வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ்க்கு மாறுங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டாவே நீங்கள் சொல்லுவீங்க நைட்டியை விட கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படின்னு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சாரீலே இருக்கிறவங்க இருக்காங்க. அம்மாலாம் வந்து சாரீலே தான் எப்போவுமே, எப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அவங்களுக்காக சரி எப்போயாவது ஒன்று சில நேரம் வந்து நைட்டி போடணும்னு அவங்களும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போலாம். சரி அதுக்காக தான் சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த நைட்டி ஆர்டர் போட்டிருந்தேன். வீட்டில் இருக்கிறப்ப வியர் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த ஹால் வீடியோ எண்ட் ஆகுது. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.